ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த அழகி தொடர் எத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? இனி புதிய அத்தியாயத்தை நோக்கி நம்ம அழகி தொடர் போது மறக்காம பாருங்க. டோன்ட் மிஸ் இட். உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்பே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த சீரகே உலகை வசப்போ உயர்ந்து வா அக்கின் சீரகே சகதிகள் விடாமல் பார்ப்போம் வா செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நெய்யர். உனக்கு 70 எனக்கு 100. நல்லா இருக்குல்ல உங்க அப்பாவோட டீலே? அதுக்கு என்ன பரவாயில்ல வச்சுக்க. பரவாயில்ல வச்சுக்க. உங்க அப்பா என்ன சொல்லிட்டு போனான்னு உனக்கு புரிஞ்சுதா புரியலையா? போட்டி யார் அதிக கம்பெனிகளை உருவாக்குறான்னு போட்டி. அதிகமா உருவாக்குறோமா இல்லைன்னா இருக்கிறத இழக்கிறோமான்னு. நீ 100ல இருந்து குறையிறியா இல்ல 70ல இருந்து உயர்றா? அதான் போட்டி தெரியும். அப்ப கூட நான் 100ல இருந்து குறைவேன், நீ 70ல இருந்து உயர்றங்கற வார்த்தை தான் உன் வாயில இருந்து வருதுல்ல? தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வாங்க, முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் சேலை என்னமோ சேலைக்கு தான். அதாவது எந்த தப்பு செஞ்சாலும் பாதிப்பு பொண்ணுக்கு தானே. நீயும் நானும் ஒரே தப்பு தான் செஞ்சோம், அதுவும் சேர்ந்துதான் செஞ்சோம். ஆனா நீ இன்னைக்கு உன் குடும்பத்தோட மனைவி அடுத்த பிள்ளைங்களோட வாழ போற. நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன் பத்தியா? தப்பு 2 பேரும் சேர்ந்து தானே செஞ்சோம், அப்ப தண்டனையும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஆனா எனக்கு மட்டும் சொல்லு ராஜா, எனக்கு மட்டும் ஏன் தண்டனை? நீ கௌரவமா சந்தோஷமா உன் குடும்பத்தோட தானே வாழ்ந்துகிட்டு இருக்க, அப்ப எனக்கு மட்டும் ஏன் தண்டனை கொடுத்தாங்க? சொல்லு ராஜா, நீயும் சேர்ந்து தானே தப்பு பண்ணுன. ஆனா நீ எதுவுமே நடக்காத மாதிரி நீ சந்தோஷமா தானே இருக்க. உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லையே. ஒட்டுமொத்த பழியும் சாபத்தையும் என் தலையில சுமத்திட்டு நீ சந்தோஷமா இருக்கல? ஆமா ஆமா. சொல்லு ராஜா, சேர்ந்து தானே தப்பு பண்ணணும். ஏன் என் மேல மட்டும் எல்லா பழியும் சாபத்தையும் சுமத்திட்ட? சொல்லு. என்ன உன் அப்பா கோடீஸ்வரர், என்ன உன் அப்பா பிசினஸ் மேனு, நீ பணக்காரனுக்கு பிறந்த புள்ள, அதுவும் ஆம்பளை புள்ள, அப்படிதானே? உன்னை உங்க அப்பா காப்பாத்திட்டாருல, எந்த பழி பாவத்துக்கு ஆளாக்காம பாத்துக்கிட்டாருல? அம்மா நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லம்மா. என்ன அப்படி இல்லன்னு சொல்ற ராஜா? நான் பாட்டுக்கு நானா வாழ்ந்திருந்தா நான் இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நிம்மதியா வாழ்ந்திருப்பேன்ல. உன்கிட்ட பேசாம பழகாம அந்த தப்பு நடக்காம கையும் களவுமா மாட்டாம இருந்திருந்தா நான் ஏதாவது ஒரு மூலையில சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன்ல. நான் நானாவது இருந்திருப்பேன்ல. சொல்லு ராஜா. என்ன சொல்ற? நான் நானா வாழ்ந்திருப்பேன்ல. இப்ப எனக்கு என்ன பார்த்தா யாரு ஒரு பாரு. எல்லாத்துக்கும் சுழி போட்டவன் நீதான். அம்மா என் பேரை சொல்லாத. செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு நல்ல மாதிரி ஒரு பொண்ணுக்கு புருஷனா வாழ்ந்துகிட்டு இருக்க. உனக்குள்ள கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லல்ல? எப்படிடா உன்னால நிம்மதியா சாப்பிட முடியுது? எப்படி உன்னால நிம்மதியா தூங்க முடியுது? என்ன பேசுற நீ? சரியா தாண்டா பேசுறேன். ஏய், நீ என்கிட்ட நெருங்கி பழகும் போது எனக்கு 17 வயசுடா. அப்ப எல்லாமே வித்தியாசமா புதுசா வினோதமா தான் இருக்கும். ஆனா நீ பெரிய பையனா தானே இருந்த. ஏண்டா என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட? ஏண்டா காதலுங்கிற பேரை சொல்லி என்ன ஏமாத்துன? நீ எல்லாரும் மாதிரி என்னைய பார்த்திருந்தா நான் எதுக்குடா உன்னை அப்படி பார்த்திருக்க போறேன்? முதல் தொடுதல் உண்மை நம்பிட்டேன்டா. உண்மையில பைத்தியமா இருந்தேன், உண்மை நம்பினேன். ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குடும்ப கௌரவத்துக்காக தான் நான் அப்படி நின்னேன், குடும்பத்துக்காக தான் அப்படி நின்னேன்னு எல்லாருக்கிட்டையும் சத்தியம் பிரமாணம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப நீ எனக்கு பண்ணினது என்னடா? சொல்லு. ஒரு பொண்ணு செய்யக்கூடாத தப்ப செய்யக்கூடாத வயசுல செஞ்சா அவ வாழ்க்கை என்ன ஆகுங்கிறதுக்கு நான் உதாரணம்.
என்ன நீ 17 வயசுல தொடும்போது நான் செருப்ப கழட்டி அடிச்சிருந்தேன்னா இன்னைக்கு நானும் ஏதாவது ஒரு உயர்ந்த போஸ்டிங்ல இருந்து நல்லா வாழ்ந்திருப்பேன்டா. ஒரு நல்லவனுக்கு பொண்டாட்டியா கூட நான் வாழ்ந்திருப்பேன். ஒத்துழைச்சல அதான் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன். நீ போட்ட சுழி என் வாழ்க்கைய தலைகீழ புரட்டி போட்டுச்சு. அன்னையில இருந்து நான் பட்ட அவமானம், வேதனை, வலி, நான் வலி வேதனை கூட பொறுத்துக்கிட வேண்டாம். ஆனா என் எதிர்காலமே நாசமா போச்சு பாரு. அதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல. எத்தனையோ வாட்டி உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்கக்கான எல்லா சந்தர்ப்பமும் அமைஞ்சது. ஆனா எல்லாத்திலும் தட்டி கழிச்ச ஒசியர் பங்கிறத யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியும் தொட்டுட்டா அதனால இது நமக்கு தேவையில்லைன்னு. எவ்வளவு அற்புதமா நீ நடந்துக்கிட்டேன்னு எனக்கு மட்டும் தான்டா தெரியும். ஆனாலும் இந்த குடும்பம் உன்னை விட்டு கொடுக்கவே இல்ல. நீ நல்லவன், யோக்கிய, பொறுப்பானவங்கிற பட்டத்தை உனக்கு கொடுத்து கொடுத்து நீ பெருமை உச்சிக்கு போன. உனக்கே ஒரு எண்ணம் வந்துட்டு நான் செய்யறதா சரி, நான் எது செஞ்சாலும் சரியா இருக்கும்னு இந்த குடும்பம் நம்புது. அதனால நான் செய்யறது எல்லாம் சரின்னு நீயே ஒரு மனக்கணக்க போட்டுக்கிட்ட. அதனால உனக்கு கோவமும் ஆத்திரமும் வந்தது. அது உன்னோட அடையாளமா நீ மாத்தின. அந்த கோவத்துக்கும் ஆத்திரத்துக்கும் இந்த குடும்பமே பயந்தது. அத நீ உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நீ செய்யற தப்பு எல்லாத்தையும் நீ மறைச்ச. உன் அப்பா நல்லவர், ஆனா நீ நல்லவ இல்ல. உங்க அம்மா நல்லவங்க, ஆனா நீ நல்லவ இல்ல. எனக்கு உன்ன மாதிரி ரெட்டை வேஷம் போட தெரியல. அதனால மாட்டிக்கிட்டேன். உன்கிட்ட இருந்த கள்ள புத்தி என்கிட்ட இருந்தனா நானும் நடிச்சிருப்பேன். எனக்கு எந்த சம்பந்தமே இல்ல, எனக்கு இவனுக்கு எதுவுமே எனக்கு நடக்கல அப்படின்னு சாதாரண நடிச்சிட்டு போயிருப்பேன். எல்லாரும் என்ன நல்லவா நினைச்சு நல்லா படிக்க வச்சிருப்பாங்க, நல்ல இடத்துல என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. நான் எதுவுமே நடக்காத மாதிரி நான் என்ன நானே ஏமாத்திக்கிட்டு எங்கேயோ இடத்துல வாழ்ந்திருக்கலாம். எனக்கு சாமர்த்தியம் பத்தல, உண்மையா இருந்தேன், மாட்டிக்கிட்டேன். மனசாட்சிக்கு பயந்து மாட்டிக்கிட்டேன். நீ ஒன்னே நீ ஏமாத்திக்கிட்டு நல்லவங்கிற பேர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த. எனக்கு ஏமாத்த தெரியல. கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கும் நினைச்சு போராடி 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 கடைசி தோத்து போனேன். ஆனா நீ நல்ல மாதிரி நடிச்சு 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 இன்னைக்கு நீ வசந்த இடத்துல இருக்க. அப்ப நடிக்கிறவங்களுக்கு உலகம், உண்மையா இருக்கிறவங்களுக்கு இந்த உலகம் இல்ல, அப்படிதானே? நான் வாழ்க்கையில தோத்து போயிட்டேன். இனி என் வாழ்க்கையில எதுவுமே இல்ல. ஆனா எனக்கு இப்ப கூட நடிக்க தெரியல. எனக்கு இனியே ஏமாத்திக்கிட்டு வாழ தெரியல. அசிங்கப்பட்டுட்டாலும் பரவாயில்ல, அவமானப்பட்டுட்டாலும் பரவாயில்ல, வாழ்க்கையே சீரழிஞ்சிட்டாலும் பரவாயில்ல, நான் நானா இருக்குன்னு கடைசி வரைக்கும் போராடினேன். முடியல. அதனால வந்தது வலியும் வேதனையும் மட்டும்தான். இப்போ உன்னை இழந்துக்கிட்டு தான் இருக்கு. உண்மையா இருக்கணும்னு இப்பவும் இழந்துக்கிட்டு தான் இருக்கு. எனக்கு ஒண்ணு புரியல. என் அம்மா நல்லவா இல்ல, ஆனா நான் நல்லதா இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஆனா தாயை போலதான் புள்ள இருப்பான்னு பட்டத்தை கொடுக்காங்க. உங்க அப்பா உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, நேர்மையானவங்க, பாக்கு கொடுத்தா மாறாதவங்க. அவங்க புள்ள நீ நடிச்சு வாழ்ந்துட்டு இருக்க. இங்க யாருக்குமே தெரியாத உண்மை, என் தங்கச்சி ரதி ஓடி போறதுக்கு நீதான் காரணம். எனக்கு நல்லா தெரியும், நீ தான் காரணம். வேண்டாமா, வீணா என் மேல பைய போடாத. அந்த பையனும் ரதியும் உசுறு குசுரா காதலிக்கிறாங்கன்னு ஓ தம்பி அர்ஜுன் சொன்னா. இந்த விஷயம் உனக்கு நல்லா தெரியும். அர்ஜுன் எல்லாத்தையும் உன்கிட்ட சொன்னா. தெரிஞ்சே நீ எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுன. ஏன் தெரியுமா? கல்யாணம் எப்படி நின்றோன்னு எனக்கு வாழ்க்கை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு காலத்துக்கு உனக்கு அடிமையா வைக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா அன்னைக்கு நான் வீட்டை விட்டு ஓடி போவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரியும் என் தங்கச்சி அவனும் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான் நானும் ரெடியா இருந்தேன். அன்னைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருந்தேன். உனக்கு என்ன விடவும் கூடாது, அதே நேரத்துல உனக்கு மேலேயும் நான் போயிடக்கூடாதுங்கிறதுல நீ ரொம்ப தெளிவா இருந்த. காலத்துக்கும் என்ன குற்ற உணர்ச்சிலே வாழ வச்சு உன் கூட வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். தேவையில்லாம பேசாத. உண்மையதான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா அன்னைக்கு ஏமாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணும்போது நான் அங்கேருந்து தப்பிச்சு உன்னதான் பார்த்தேன். நீ ஃபுல் போதையில இருந்த. உன்கிட்ட கதர்னு கெஞ்சின, எப்படியாவது இதை இதுல இருந்து காப்பாத்தனே. அன்னைக்கு நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியும்ல. எப்படி இருந்தாலும் யார்கிட்டயும் சொல்லி அது எனக்கு உதவி இருக்கலாம்ல. வாழ்க்கைய நரகத்துல தலை நீ. அங்க நான் பட்ட சித்திரவதை, நரக வேதனை எவ்வளவு பட்டு உனக்கு தெரியல. அம்மோ, சத்தியமா அன்னைக்கு நான் நானா இல்ல. எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகத்திலே வந்தது. நான் அன்னைக்கு ஃபுல்லா ட்ரிங்க்ஸ்ல இருந்தேன். அளவுக்கு அதிகமா அன்னைக்கு நான் குடிச்சிருந்தேன். நீ பேசுறது எதுவுமே என் காதுல விழல. அன்னைக்கு உன் கால்ல விழுந்து எப்படி கெஞ்சினேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஐயோ, சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு நான் செய்ய நினைவுல இல்ல. அந்த கடவுள் என்னமோ தெரியல, எல்லா சந்தர்ப்பத்திலயும் உன்கிட்டே வந்து நிக்கிற மாதிரி பண்ணினாரு. ஆனா உன்கிட்ட வந்து 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 நான் தோத்து 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 போனேன். ஆனா இனிமேல் நான் உன்கிட்ட தோத்து போக கூடாது. நான் தோத்த மாதிரி நீ வாழ்க்கையில நீ தோக்கணும். 17 வயசுல இருந்து இது வரைக்கும் நான் உன்னால பட்ட அவமானம், வேதனை, நிந்த, நரக வாழ்க்கை
எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். நான் உன்னை விட போறதில்ல. நான் உன்னை விட போறதில்ல. நான் எதுக்குடா உன்னை விடணும்? எந்த தப்புமே இதுல நான் பண்ணவே இல்லடா. இதுல நான் எந்த தப்புமே பண்ணலையே. ஆனா ஒட்டுமொத்த நரக வாழ்க்கை எனக்கே கொடுத்தியே. படுத்த கூட எனக்கு தூக்கம் இல்ல. இப்ப அதை விட கொடுமை என்ன தெரியுமா? என் கண்ணு முன்னாடி ஒரு அழகான வாழ்க்கை இருக்கு. ஆனா என்னால அதை ஏத்துக்க முடியல. ரொம்ப அழகான வாழ்க்கை, பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை. ஒவ்வொரு பொண்ணுக்கு ஒரு கனவு இருக்கும்ல, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. அந்த கனவு என் கண்ணு முன்னாடி இருக்கு. ஆனா அதை நான் தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பொண்ணுக்குமே அப்படிதான் வாழ ஆசை இருக்கும். அந்த வாழ்க்கை என் பக்கத்துல இருக்கு. ஆனா அதை என்னால ஏத்துக்க முடியல. கோலனி அம்மா என்னமோ என்ன போட்டின்னு தானே சொன்னீங்க? ஆமா போட்டி இருந்தா சுவாரஸ்யம் இருக்கும். அதான் ஆனா பரிசு முறையே கொடுத்துட்டீங்க. பரிசை கொடுக்கலையே. அதான் இத்தனை கம்பெனி கொடுத்துருக்கீங்களே. ஏன் அங்கிள், இத்தனை கம்பெனி உங்க அப்பா கொடுத்ததா? இல்ல, என்னோட சொந்த உழைப்பு. நீங்க உங்க சொந்த உழைப்புல தானே வந்தீங்க. ஆனா உங்க பையனுக்கு இதெல்லாம் தெரியல. அம்மா ஐயா, தப்பா சொல்லல அங்கிள். பிசினஸ் மேனோட மகன், சின்ன வயசுல இருந்தே பிசினஸ் கரைச்சு குடிச்ச மகன், புத்திசாலி, பொறுப்பாளி. இவ்ளோ தன்னுடையவர்கிட்ட போய் 70 கம்பெனியை கொடுத்து பாத்துக்கன்னு சொல்லி அவரை நீங்க இவ்ளோ கீழ்த்தரமாக்கிட்டீங்களா அங்கிள்? போங்க அங்கிள். திறமசாலி திறமசாலி புத்திசாலி பொறுப்பாளின்னு சொல்லிட்டு 70 கம்பெனியை கொடுத்துட்டு ரன் பண்ணுன்னு சொன்னா இதுல என்ன அங்கிள் புத்திசாலித்தனமோ என்ன பொறுப்பு இருக்குது? அம்மா நான் கேக்குறது சரிதானே அங்கிள்? இப்ப என்ன போட்டிங்கிறது இதுவுமே இல்லாத இடத்துல தொடங்கி யார் ஜெயிச்சு வராங்கன்னு தான் போட்டி. கை நிறைய கொடுத்துக்கிட்டு ஓட சொன்னா எப்படி அங்கிள்? ஒண்ணு பண்ணலாம் அங்கிள். என்கிட்ட கொடுத்த 100 கம்பெனி நான் உங்க மகன்கிட்டே கொடுத்துருந்தேன். அதையும் அவரே வச்சுக்கிட்டோம். அவர் அதுல இருந்தே ஓடட்டும். நான் ஜீரோல இருந்தே ஓடுறேன். யாரு ஜெயிச்சு வரான்னு பார்க்கலாம். போட்டிக்கு நான் தயாரு. உங்க மகன் வேண்டாமோ, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? அம்மா ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? இல்ல கூட்டச்சின பிச்சை போடுறீங்களா என்ன? அப்படி சொல்லு அம்மா. ஐயா அங்கிள், நான் இத உங்களை அவமானப்படுத்தணுங்கக்காக சொல்லல. நீங்க நல்லவரு, நேர்மையானவரு. அதான் கரெக்டா கொடுத்து ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பிச்சு வச்சீங்க. பெரிய மனுஷர்ல, அதான் பெரிய மனுஷரமா நடந்துக்கிட்டீங்க. ஆனா நான் சின்ன பிள்ளைத்தனமா நடக்கிறதுக்கு விரும்பல. கொடுத்தது உங்க பெருந்தன்மை, வாங்காம இருக்கிறது ஏன் பெருந்தன்மை. போட்டின்னு சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன். பிச்சை போடுறதுன்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து வந்து தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி தனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்குன நீங்க வெற்றி பெற்றவங்க. ஆனா உங்க மகன் ஜீரோ. வேண்டாமோ அம்மா பேசட்டும். இந்த கம்பெனியை நீங்களே வச்சுக்கோங்க. அம்மா போட்டின்னு வைக்க விரும்புனீங்கன்னா நான் சொல்ற பண்ணா நீங்க போட்டி வைக்கணும். என்ன சொல்லு செய்றேன். ராஜா அமைதியாரே. அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? போட்டின்னு தானே சொன்னீங்க. அதானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் சொல்ற சரிதானே? போட்டி தானே சொன்னீங்க. அவன் சொல்றதை கேளுங்க. ஏய், நீ யாரு? ஏய், நீ வா பொண்ணு தொடச்சுறேன். இப்போ நானும் ஜீரோல தான் இருக்கேன். உங்க ராஜாவும் ஜீரோக்கு வரணும். ஏம்மா விளையாடாதம்மா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உனக்கு இருக்க மன அர்த்தத்துல இருந்து நீ வெளியில வரணுங்க தகுந்த இந்த போட்டியை வச்ச. அதுதான் நான் சொல்றேன். நான் பட்ட வேதனையில இருந்து நான் வெளியில வரணும்னா ராஜா இந்த போட்டிக்கு வரணும். சரி வரேன். என்ன போட்டின்னு சொல்லி நான் வரேன். ராஜா நீ கொஞ்சம் அமைதியா இரு. இல்லப்பா இல்ல, அவ போட்டி சொல்லட்டும். இப்ப நான் போட்டிருக்க துணியோட வெளியில வரேன். அதே மாதிரி இந்த அரமனை சொத்து சோகம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வெளியில வரணும். போட்டிருக்க துணியோட நீ வெளியில வரணும். வருவியா? போட்டி என்ன நான் சொல்றேன். ராஜா ராஜா அம்மா நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? போட்டிக்கு நான் தயார். இந்த அரமனை சொத்து சோகம் இதுல இருந்து நீ ஒத்த ரூபாய் நீ எடுக்க கூடாது. திறமைன்னு சொன்னியே, உன் திறமைய வச்சு நீ கம்பெனியை உருவாக்கு. ஒரே ஒரு கம்பெனி தான், ஒரே ஒரு கம்பெனி தான். அத முதல்ல நீ உருவாக்குறியா இல்லன்னா நான் உருவாக்குறேனா? இதுதான் போட்டி. பார்க்கலாமா? இப்ப என் கையிலயும் ஒண்ணுமே இல்ல, வெறுமனே தான் நிக்கிறேன். அதே மாதிரி நீயும் இப்ப ஒத்த ரூபா கூட இல்லாம வெளியில வரணும். அரமனையை விட்டு வெளியில வந்து உழைச்சி ஓன் தயவுல நீ ஒரு கம்பெனியை உருவாக்கணும். வேர்வை சிந்தி உழைச்சி நீ சம்பத்தியம் பண்ணி அதுல கம்பெனியை உருவாக்கு. அப்ப போட்டில நீ ஜெயிக்கலன்னு பார்க்கலாம். அப்ப உன் திறமை நீங்க புகழ்ந்துட்டு இருக்காங்களே, அந்த திறமை எப்படி வெளியில வருதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இங்க இருக்க யாராவது ரகசியமா உதவி பண்ணலாம் நினைச்சீங்க? இன்னொரு கண்டிஷன், நீ சம்பத்தியம் பண்ற ஒத்த ரூபாய்க்கு எனக்கு கணக்கு இருக்கணும். அதே மாதிரி நான் சம்பத்தியம் பண்ற ஒத்த ரூபாய்க்கு உனக்கு நான் கணக்கு காமிப்பேன். இல்லன்னா கோடீஸ்வர அப்பாக்கு பிறந்திருக்க, கொடுத்து உதவி கம்பெனி உருவாக்கிட்டேனா? என்ன கீழ்த்தரமா நினைச்சல நீ? இனி நாம சம்பத்தியம் பண்ற ஒவ்வொன்னு வர வந்துகிட்டே இருக்கணும்.
யார் சம்பத்தியம் பண்ணி முதல்ல கம்பெனியை உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாம். இதுதான் போட்டி. ஏம்மா, என்னம்மா? ஏன்க்கா நீங்க ஜீரோல இருந்து வந்தீங்க? போறேன், இப்பவுமே இந்த அரண்மனை விட்டு வெளியில போறேன். ராஜா, போட்டுக்க துணியோட நீ போணும். அப்புறம் தென்றல், உனக்கு இந்த அரண்மனை சொகுசு வாழ்க்கை ஏசி ரூமு இதெல்லாம் வேணுமா, இல்ல இனி உன் புருஷன் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு கொண்டு வர காசுல குடிசையில சோறு பொங்கி சாப்பிடுற போறியா? எது வேணும்? எனக்கு என் புருஷன் போதும். சரியான போட்டி. ராஜா, உன் வீட்டுக்கு நீ உழைக்கணும், அது மட்டும் இல்ல உன்னை நம்பி வந்தா பாரு, உன்னை நம்பி உன் பிள்ளைய வயித்த சுமந்துட்டு இருக்கா பாரு, அதுக்கும் சேர்த்து இப்ப நீதான் பார்க்கணும். பாரு, போட்டிய மறந்துடாத. ₹1 உனக்கு வேணும் சொல்லிட்டேன். அங்கிள், உங்க பையனுக்கு கோவம்னு சொல்லி ஒரு வியாதி இருந்ததுல்ல? அம்மோ, இப்ப இப்படி காத்தா பறக்க போகுதுன்னு பாருங்களே. இனி எனக்கு வியாதியே வராது. அவன் தான் வேலை செஞ்சு உழைக்க போறானே. அச்சலாப்பு. ஏம்மா, அவன் பிறந்ததுல இருந்து என்னதுப்பா? ஒண்ணு இல்ல, நான் கட்டின என் பொண்டாட்டியோட வெளியில போறேன். ராஜா, அவன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ சும்மா இரு. இல்லப்பா, நான் வீட்டை கிளம்புறேன். தென்றல், வா. சரிங்க. ஏம்மா, அவன் என்ன சொல்றான், நீ எங்க கிளம்புற? வயிற்றுல புள்ள இருக்கு, என்ன பேசிட்டு இருக்க? அம்மோ, நீ என் கோவத்தை கலப்பாத. தென்றல் வயிற்றுல எங்க வீட்டு வாய்ஸ் வராது, அத கஷ்டப்பட விட போறியா? அதை என்ன போட்டிக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கவலைப்படாதீங்க, என் குழந்தைக்கு எதுவும் ஆகாது. என் புருஷன் பாத்துக்கிடுவாரு. அவ பொண்ணு, அவட்ட இருக்க தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்ககிட்ட இல்லையே மாமா. அடுத்த வேளை சாப்பிடுறதுக்கு கூட நீ உழைக்கணும் ராஜா. இங்க பார், என் பிள்ளை கஷ்டப்படுக்க விட மாட்டேன். இந்த போட்டிக்கு நான் ஒரு காலம் ஒத்துக்கிட மாட்டேன். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்கிட்ட போட்டியை ஒப்படைக்க முன்னாடி நீங்க அதை யோசிச்சிருக்கணும். இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இதுல ஈவரக்கமே பார்க்க போறது இல்ல. நீ என்ன பேசுற? அவ இப்ப எங்க போய் இருப்பா? வயிற்று பிள்ளையோட அவன் எங்க போவா? அது எனக்கு தெரியாது. ஒரு பொண்ணுக்கு துரோகம் செஞ்சா என்ன ஆகணும், அவன் இந்த பிறவிலே உணரணும். நீ அவனுக்கு மட்டும் இல்ல, தென்றலுக்கும் சேர்த்து தண்டனை கொடுத்துட்டு இருக்க. வேண்டாமோ, சொன்னா கேளு. இல்ல, நான் பட்ட நரக வேதனைக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுதான் இல்ல. இன்னைக்கு உங்க பிள்ளைக்காக இறக்கப்படுற நீங்க, அன்னைக்கு நான் நரக வாழ்க்கையில அமடும் போது யாருமே எனக்காக இறக்கப்படலையே. அந்த நரக வாழ்க்கைக்கு தள்ளதுக்கு காரணமே இவனும் ஒரு காரணம் தானே. ஆவது பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சும்மா ஒண்ணு சொல்லல. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு வாழ்க்கை அமையலங்கிறதுக்காக எல்லார் வாழ்க்கையும் சூன்யமாக்கிட்டல நீ. இங்க எந்த பெண்ணுக்குமே ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையல. ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையலன்னு ஒன்ன மாதிரி எல்லாரும் முடிவெடுத்தா ஊர் தாங்குமா, இந்த நாடு தாங்குமா, இந்த உலகம் தாங்குமா? அத்தனை வழிகளையும் தனக்குள்ளே சுமந்துக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு எத்தனையோ பெண்கள் வாழல. அப்படி வாழதுக்கு பேர் தாண்டி வாழ்க்கை. நான் வாழல, நான் அனுபவிக்கல, நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையல அப்படின்னு எல்லார் வாழ்க்கையும் சூன்யமாக்கிட்டிய. இந்த பிறவியை நீ எடுத்ததுக்கு எடுக்காமலே இருந்திருக்கலாம். இப்படி சுயநலமா யோசிச்ச நீ பிறக்காமலே இருந்திருக்கலாம். கொஞ்சமாவது மத்தவங்களுக்கு தியாகம் செஞ்சு பாரு, அப்ப இந்த வாழ்க்கை எவ்வளவு ருசியா இருக்குன்னு உனக்கு தெரியும். உனக்கு கிடைக்கல, நீ ஆசைப்பட்ட மாதிரி நடக்கல. சீ, ஒரு தாய் சுயநலமா யோசிச்சா பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன ஆகுன்னு எனக்கு பாடத்தை காட்டிட்டியே. அப்பா குடும்பத்தை கவனிக்கல, உன்னை ஆடம்பரமா வைக்கல, உன்னை சந்தோஷமா வைக்கலன்னு சொல்றிய. அவர் யாருக்காக ஓடினாரு? நமக்காக தானே ஓடினாரு. இந்த உலகம் எதுக்காக ஓடுதுங்க? 3 வேளை சோத்துக்காகவும் இருக்க வீட்டுக்காகவும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சொந்த வீட்டுல இருந்து வாடகை வீட்டுக்கு போயிட மாட்டோமா, 3 வேளை சாப்பிட மாட்டோமானே ஆசைப்பட்டு தான் ஓடுறாங்க. அப்படி பார்த்தா உன்னை கெட்டிக்கிட்டவரு உன்னை அரண்மனையில குடி வச்சிருக்காரு. நீ அரண்மனையில வாழணுங்கிறதுக்காக தானே அவர் செல்வம் மாமா கிட்ட அடிமையா வேலை பார்த்தாரு. இத்தனை வருஷம் அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கியே, இதெல்லாம் உன் கனவுல நினைச்சு கூட பார்க்க முடியுமா என்ன? இல்ல, அப்பா சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தா கூட இப்படி ஒரு அரண்மனையில நீ வாழ்ந்துக்க முடியுமா என்ன? இவ்வளவு சுகபோகமா நீ வாழ்ந்துக்க முடியுமா என்ன? நீ படுத்த கால் அமுக்கிறதுக்கு ஒரு ஆளு, தலை அமுக்கிறதுக்கு ஒரு ஆளு, நினைச்ச சாப்பாடை சாப்பிடுறதுக்கு செஞ்சு கொடுக்கிறதுக்கு ஒரு ஆளு. இந்த வாழ்க்கை உனக்கு அப்பா பிச்சையா போட்டது. அவர் அடிமையா இருந்து உனக்கு பிச்சை போட்டது. சரியா சொன்னமா. அவரை எப்ப பார்த்தாலும் அடிமை அடிமை அடிமைன்னு சொல்றீங்க. அவர் அடிமை அந்த போய் தானே நீ இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்பா எப்படி இருந்தாலும் பிடிக்கும். எங்க அப்பா அடிமையா இருக்காருன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியாது. நீ சொல்லி சொல்லிதான் எங்களுக்கே அப்படி ஒரு எண்ணம் வந்தது. அவர் வேலைதான் பார்த்தாரு, ஆனா அவர் இருந்த விசுவாசத்துக்கு அவருக்கு கிடைச்ச பதவிதான் இத்தனையும். இதே வெளியில ஒரு கம்பெனில மேனேஜரா இருந்துட்டு ஒரு அபார்ட்மெண்டா ஒரு சின்ன வீட வாங்கி கொடுத்திருந்தா என் புருஷன் மேனேஜர், என் புருஷன் மேனேஜர் அப்படின்னு பீத்தி இருப்ப. உனக்கு அரண்மனையே வாங்கி கொடுத்திருக்காருல, அதான் அவர் உனக்கு அடிமையா தெரிஞ்சிருக்காரு.
கல்யாண வாழ்க்கைங்கிறது இங்க எல்லாருக்கும் நினைச்சபடி அமையாது. நினைச்ச வாழ்க்கை கிடைக்கிறதுக்காக இன்னொரு வாழ்க்கை தேடி போறதே அசிங்கம். சீ! என்னைக்கு ஒன்னை விட ஒன்னே பெஸ்டா தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் அழகியத்தை கூட நீ உன்னை போட்டி போட்டுக்கிட்டியே. செல்வா மாமா எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் காதலிச்சு கல்யாணம் பண்ணாரு. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு மனைவி கூட ஓய்வுல இருந்தாரு. ஆனா நீ அப்பா கல்யாணம் பண்ணும்போது அப்பா எல்லாத்தையும் இழந்துட்டு ஜீரோல இருந்தாரு. அவங்களோட முதல் மனைவி எல்லாத்தையும் பிடிக்கிட்டு தெருல விட்டு இருந்தா. நீங்க அப்பதான் வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டு இருந்தீங்க. கீழ இருந்து மேல வரும்போது கஷ்டமா தான் இருக்கும். அப்ப நீ அப்பா கூட உறுதுணையா இருந்திருக்கணும். அப்பா கூட அவரு அடிமையா இருந்து தானே ஒன்ன வாழ வச்சாரு. உன்னோட சீனத்தினால இங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவளுக்கு புத்தி வராதுமா. தென்றல், என்ன மன்னிச்சிரு. உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்ல, என் புருஷனுக்கு ஒரு தனியா நான் இருக்கேன். சரி, நான் உனக்கு ஒரு தனியா நான் இருக்கலாமா? இல்ல, ஓ விருப்பம். எப்போ என்ன வந்து துணையா நினைக்கிறியோ அப்போ செத்துக்கிட்டா போதும். ராஜா, நான் உங்ககிட்ட பேசுறேன். தென்றல், வா போலாம். இந்தாங்க உங்கள் ஃபைல். ராஜா, வேண்டாண்டா, சொன்னா கேளு. உனக்கு வெளி உலகம் தெரியாது. நான் பாத்துக்கிறேன். தென்றல், வா போலாம். சரிங்க ராஜா, ஜெயிச்சுட்டு வரேன்பா. தனு, தனு, ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் பேசாத. ஏன் எனக்கு கண்டு விலகி போற? நீ ஏன் என்கிட்ட பேச வர? தனு, இங்க பாரு, தகுதிக்கு மீறி என்னைக்குமே நான் ஆசைப்பட்டதில்லை. ஓ ஸ்டேட்டஸ் என்னன்னு எனக்கு தெரியும், ஏன் ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியும். ஸ்டேட்டஸ் பார்த்தா இங்க பாரு, பேசும்போது நல்லதா இருக்கும், வாழும்போது தான் தெரியும் ஸ்டேட்டஸ் எவ்வளவு முக்கியம்னு. தனு, எனக்கு சாரி அர்ஜுன், என்கிட்ட எதுவும் பேசாத. ஏன் எனக்கு இப்படி விலகி போற? இங்க பாரு, என் பின்னாடி நீ வரது இதான் கடைசியா இருக்கணும். சாதா ரோட்டு ஓரத்துல போட்டிருக்க தையல் கடையோட மகன் நான். பல கோடிக்கு பல கம்பெனிகளுக்கு முதலோட பையன் நீ. என்ன பேசுற நீ? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. வேண்டாம் அர்ஜுன், இனிமே இதை சொல்லிக்கிட்டு என் பின்னாடி வராத. நிஜமாவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமேல் இப்பெல்லாம் சொல்லாத அர்ஜுன், எனக்கு உன்னை பிடிக்கல. இல்லதானா, உனக்கு என்ன பிடிக்கும். அத நான் சொல்லணும், எனக்கு உன்னை பிடிக்கல. எங்க பாரு அர்ஜுன், இனிமே இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு என் பின்னாடி வராத. ரவுடிகளோட சண்டை போடுற அளவுக்கு எங்க அப்பாவுக்கு திராணி இல்ல, செல்வாக்கும் இல்ல. தயவு செய்து சொல்றேன், இனிமே இதை சொல்லிக்கிட்டு என் பின்னாடி வராத. எனக்கு பயமா இருக்கு. நீ எங்க அப்பா பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்க. அப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு. அப்பா கிட்ட உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா உன்னை நிச்சயமா ஏத்துக்கிடுவாரு. இங்க பாரு அர்ஜுன், ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும், திரும்ப திரும்ப என்ன பேச வைக்காத. இப்போ சொல்றேன், உன் குடும்பத்தோட போட்டி போடுற அளவுக்கு எனக்கு திராணி இல்ல. இனிமேல் இதை சொல்லிக்கிட்டு என் பின்னாடி வராத. பணக்கார விட்ட பிள்ளை பார்த்தனா பல்ல அடிச்சுட்டு போறவன் நான் கிடையாது. இப்ப நான் அப்படி சொன்னா நான் எத்தனை வருஷமா பின்னாடி வரேன், நீ என்ன ஏறத்து கூட பாக்கலையா? அதனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது. புரியுதுல்ல, நான் ஏன் எடுத்து பார்த்தேன்னு உனக்கு புரியுதுல்ல? பிறகு ஏன் இதை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? உன் பணத்துமிரு, உன் பணச்சட்டிலாம் வேலையாட்டி வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்கிடாத. இதுக்கப்புறமா என் பின்னாடியே நீ வந்துட்டு இருந்தா நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். ஐ லவ் யூ தானே, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இப்பதான் எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, புரியுதா? எனக்கு உன்னை பிடிக்கல. போய் சொல்லாதடி, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரியும். எனக்கு பிடிக்கல அர்ஜுன். சரி, மிச்சத்தை காலேஜ்ல பேசிக்கலாம், வா. நீ போ, ஆனா காலேஜ்ல போய் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. சரி, இங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு, வா போலாம். நீ போ, நான் வரேன். சரி, நான் காதுல சொல்லல, வா. நீ போன்னு சொன்ன. வாடி. அர்ஜுன், கத்தாத, ரோட்ல நின்னு கத்தாத. பாரு, நான் தானே பேசணும் கூட்டு வந்தேன், அதாவது தெரியல விட்டுட்டு போக முடியும். அப்பெல்லாம் ஒண்ணு விட்டுட்டு போக முடியாது, வா. என்ன விடுன்னு சொன்னேன். முடியாது, வா. என்ன விடு, என்ன தொடாத, எனக்கு அருவருப்பா இருக்குது. இங்க பாரு, அப்பெல்லாம் விட முடியாது. உன் பணத்துமிர வேற எங்க வச்சுக்க,
என் உடம்புல இருந்து இப்ப நீ கையை எடுக்கல பொலான்னு அரைஞ்சிட்டு ஊரையே கூட்டிடுவேன். கையெடு. கூப்பிடுடி, யாரை வேணாலும் கூப்பிடு, அதெல்லாம் விட முடியாது. திடார்ஜன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. புரியுதா? உன் காதல நான் ஏன் ஏத்துக்க மாட்டேன்னு இப்ப புரியுதா? பணத்திமிரு. உங்களுக்கு பயம் இருக்காது. என்ன நடந்தாலும் நம்ம அப்பா மீறி நம்ம யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற பணத்திமிரு. பணக்கார புள்ளையை யாரும் இங்க தட்டி கேட்க மாட்டாங்கங்கிற திமிரு. நாம என்ன செஞ்சாலும் இங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கங்கிற திமிரு. அப்பேற்பட்ட திமிர் பிடிச்சவன் எனக்கு தேவையில்லை. யார் உதவி எனக்கு தேவையில்லை. இன்னும் நீ ஒரு செகண்ட்ல என் உடம்புல நீ கையை எடுக்கல, என் கால்ல கிடக்கத கொளுத்தி அடிப்பேன். கைய பேபிமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் சொன்ன இடத்துக்கு நீ வரல, அதான். ஐயோ, இங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க இங்க இருந்து போங்க ப்ளீஸ். இந்த வீட்டை யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க இங்க இருந்து போங்க. நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்திருந்தா நான் எதுக்கு இந்த இடத்துக்கு வர போறேன்? ப்ளீஸ் பிரவீன், இங்க இருந்து போங்க ப்ளீஸ். நீ இல்லாம எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன விரும்புறேன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போவேன்ல. ஐயோ பிரவீன், முதல்ல எனக்கு பிடிக்கணும். உங்களை எனக்கு பிடிக்கணும். பிடிச்சாதானே நான் சொல்ல முடியும். அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? எனக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு உங்க பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே எனக்கு தெரியல. பிடிக்காமதான் நான் அன்னைக்கு அதெல்லாம் பண்ணும்போது பொறுமையா இருந்தே என்ன. வேண்டா பிரவீன், இப்பெல்லாம் பேசாதீங்க. எனக்கு புரியல. அன்னைக்கு நான் தொடும்போது நீ பலான்னு அரைஞ்சிருந்தா நான் பாட்டுக்கு போயிருப்பேன். நான் என்ன விரும்புறேன்னு நினைச்சேன். நீ என்ன விரும்புறேன்னு நினைச்சு என் மனசுல நான் ஆசை வளர்த்துக்கிட்டேன். இப்ப நீ இல்லாம என்னால முடியாது. உன்னை என் பொன்னாடியா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப நீ விட்டுட்டு போக முடியல. என்னால முடியாது. சொன்னா கேளு. என்னால முடியாது. என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியல. உன்னை பார்க்காம இருக்க முடியல. எனக்கு நீ சொந்தமாகணும், அவ்வளவுதான். பிரவீன், வேண்டா பிரவீன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். அதான் உனக்கு நிறைய நாள் டைம் கொடுத்துருந்தேனே. இன்னைக்கு தானே உனக்கு கடைசி நாள். நீ ஏன் வரல? பிரவீன், தயவுசெய்து இங்க இருந்து போங்க பிரவீன். புரிஞ்சுக்கோங்க பிரவீன், புரிஞ்சுக்கோங்க. என் மனசுல நீங்க இன்னும் முழுசா வரல. தேடிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களை நேசிக்கிறேனா நேசிக்கலையா எதுவுமே எனக்கு புரியல. காலேஜ்ல நீ பண்ற அட்டூழி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கிளாஸே உன்னை சுத்தி சுத்தி வர்றதுனால என்ன அற்பமா நினைச்சிட்டல நீ. அது வெறும் ஜாலிதான், ஃப்ரெண்ட்ஷிப் தான். அங்கேயே நான் யார்கிட்டயுமே மனசை பறி கொடுக்கல. அப்படிலாம் எனக்கு காதல் வரல. அப்போ உன் மனசுல நான் இருக்கேனா? என்ன விரும்புறியா? அதான் சொல்றேனே, எனக்கு தெரியல பிரவீன். ஆனா முழுசா உன்னை விரும்புறேனா எனக்கு தெரியல. இப்ப நான் உன்னை விரும்பினா உன்னை பார்க்காம எனக்கு இருக்க முடியாது. உன்கிட்ட பேசணும் போல தோணணும். அப்படி எனக்கு எதுவுமே தோணல பிரவீன். அப்போ நான் தொடும் போதெல்லாம் அப்படியே நின்னுட்டு இருந்த. அதான் எனக்கும் தெரியல பிரவீன். அதையே சொல்லி சொல்லி காட்டாத பிரவீன். சொல்லி காட்டாம நீ அன்னைக்கு அமைதியில இருந்தனால தானே நீ என்ன விரும்புறேன்னு நினைச்சுக்கிட்ட. அது என்னன்னு தெரியல. என்ன அறியாமலே நான் அப்படி அமைதியில நின்றுருக்கேன். அதை நினைச்சு நினைச்சு இப்ப எனக்கு அருவருப்பா இருக்கு. ஆனா அதையே சொல்லி சொல்லி காட்டாத பிரவீன். இங்க பாரு, உன் மனசுல நான் இருந்திருக்கேன். அதனாலதான் நான் தொடும் போது நீ அமைதியில இருந்த. அதை அனுபவிச்சுட்டு இருந்த. இப்போ நீ எனக்கு இருக்கனா இல்லையான்னு தெரியலங்கிற. பிரவீன், ப்ளீஸ் பிரவீன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு பிரவீன். ப்ளீஸ் பிரவீன். இல்ல, எனக்கு இதுக்கு மேல முடியாது. நான் டெல்லிக்கு போகணும். நீ ஏதாவது ஒரு முடிவை சொல்லு. ப்ளீஸ் பிரவீன், ப்ளீஸ் என்ன விட்டு பிரவீன். இங்க பார், விளையாடாத. அப்பெல்லாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது. நீ இல்லைன்னு எனக்கு பைத்தியமே பிடிக்குது. எனக்கு நீ வேணும். உன்னை கட்டி அணைச்சு நான் இருக்கணும். எனக்கு நீ சொந்தமாகணும். இங்க பாரு, நானும் உண்மையை ஒத்துக்கிட்டேன். உன்னை ஏதாவது சும்மா
உங்க வீட்டை மிரட்டணுங்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட அப்படி பண்ணேன். ஆனா அது நான் நிஜத்துக்குமாவே உனக்கு அடிக்ட் ஆவேன்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் உன்னை உண்மையிலே விரும்புறேன். உன்னை எப்படியாவது எனக்கு சொந்தமாக்கணும்னு எனக்கு தோணுது. இப்ப சொல்றேன், காசு பணம் எதுவுமே எனக்கு வேண்டாம். நல்லா படிச்சிருக்க, நிச்சயமா நல்ல உத்தியோகத்துல இருப்ப. என்ன நம்பி மட்டும் வா. இது எதுவுமே வேண்டாம், வா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, வா. உன்னை நல்லபடியா வாழ வைக்க வா பேபி. ப்ளீஸ் பிரவீன், என்னால முடியல பிரவீன். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். உன் மேல காதல் இருக்குதா, உன்னை நினைக்கிறேன்னா, உன்னை பார்க்காம இருக்க முடிஞ்சா என்னால இருக்க முடியுதா எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஆனா எனக்கு உன் மேல எந்த காதலுமே வரல பிரவீன். இல்ல என்ன பார்த்தா கீழே போய் மாதிரி இருக்கா எனக்கு? கத்தாத பிரவீன், கத்தாத பிரவீன், ப்ளீஸ் பிரவீன். அப்படி நீ கத்துறேன். அன்னைக்கு இந்த இடத்துல வச்சு தானே நான் உனக்கு கொடுத்தேன். அப்ப இவ்வளவு அமைதியா அப்ப நான் இப்ப கொடுக்குற அமைதியா இருக்கியா? ஏய், எனக்கு நீ வேணும். பார், எனக்கு நீ வேணும்னா வேணும், புரியுதா? அப்படிலாம் உன்னை விட்டு கொடுத்துட்டுலாம் என்னால போக முடியாது. உன்னை நான் உசுறு குசுரா விரும்புறேன். எனக்கு நீ வேணும். என் வாழ்க்கை ஓ கூடதான். இல்ல, என்ன, எனக்கு உன் மேல காதல் இல்ல. என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உன்னை நம்பி நான் வர மாட்டேன். அன்னைக்கு நான் ஏதோ புத்தி